என்ன வீடு திறந்துருக்கு, ஃபேன் ஓடுது, படுத்த படுக்க எப்படியே வீசிட்டு போயிருக்காங்க. ஐயோ, கரண்ட் பில் யார் கட்டுறது? கிச்சனா இது? நான் இருக்கப்ப எவ்வளோ நீட்டாக வச்சிருப்பேன். இப்போ இப்படி இருக்கு, பாத்ரூம் மாதிரி இருக்கு. அங்கே ஐயோ, இது எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் தெரியல. இப்போ மாடியில் எது இருப்பாங்களோ? யார்கிட்டங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார்? நான் வரலையே, ஃபோன் பண்ணுவோம் என்னன்னு கேட்டிங்களா? எதுவுமே பண்ணல. என் பையன் எங்க? பையன் நான் எங்க லிமிட்டே வச்சிருந்தேன். அவன் கீழே தான் வந்தான். கீழே காணா. கீழே ஃபேன் அப்படியே போட்டு கிடக்கு, லைட் எரியுது, படுத்த படுக்க அப்படியே கிடக்கு, மடிச்சு வைக்காம. கிச்சனும் அப்படி கிடக்கு, மண்ணுங்க. இது பேச வைக்காதீங்க, உளருது எனக்கு வாய். சரி, வீட்டுக்குள்ள யார் இருந்தா? நீ தான் இருந்தா? இத்தனை மாடி நான் வரேன், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். வீடை பப்பர பேனை திறந்து கிடக்கு வீடு. பப்பர் பேன் தந்துக்கணும். உன் பையன்கிட்ட போய் கேளு. நானா பேசுனேன் இவங்கிட்ட. என் பையன் எங்க? இப்போ என் பையனை காண. உங்களை பார்க்க நான் வரல, என் பையனை தேடி தான் வந்தேன். நான் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அந்த கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பான். இங்கிருந்து கத்து மகன் வாசு, இங்கிருந்து கத்துன்னு அதுக்கு இங்கிருந்து கத்துவியா? என்னங்க வித்துக்கிட்டு வரேன்? இந்த நேரத்துல தான் அதிசயமா வித்துக்கிட்டு வருவாங்க. சரி போ, நான் வரேன். போ இந்த பக்கம். நீங்க இங்க என்ன பண்ண நேரத்துல நீ வருவ? ஏன் முக்கியமான நேரம்? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு பர்சனல் கால் எனக்கு. அப்ப நான் பர்சனல் இல்லையா உங்களுக்கு? பர்சனல் தான். உன்னோட ஒரு பர்சனல் எனக்கு கால் பண்ணிருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம்? பிசினஸ் ரீ. உடனே பிசினஸ்ன்றீங்க. நீங்க ஏன் முன்னாடி பேசுங்க. உண்மையா பேசுறவங்க எதுக்கு மறைக்க பேசுறேன்? அவ்வளவுதானே. இப்ப அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஹலோ. சார் அதான் சார். ஹலோ. சிக்னல் கிடைக்குது தண்ணியில. இப்போ கிடைக்காது சார். ஓகே சார், நம்ம நாளைக்கு பேசலாம் சார். ஓகே சார். இன்னைக்கே பேச வேண்டியதானே? இல்லை, பேசி முடிச்சாச்சு. அதனால தான் வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டேன். வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பொய்யா தான் பேசுகிற மாதிரி இருக்கு. நான் கருப்பாக இருக்கேன், நான் உண்மையே பேசுகிறேன், நீங்கள் தான் பொய் பேசுகிறீங்க. வெள்ளையா இருக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டான்னு யாரே சொன்னது? பைத்தியம் மட்டும் பேசிட்டு இருக்கா, ஏதாவது பேசணும் இருக்கா? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தானே வந்த. நீ எங்கே போயிருந்த? பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தவங்க உங்களுக்கு தெரியாது. அங்கே போனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கண்ணே. அங்கே கூப்பிட்டு போய் அங்கே பிரசவம் பார்த்து நான் தான் கூட இருந்து இப்போ ரெட்டை குழந்தைங்க. நீ பிரசவம் பார்த்தியா? நான் கூட இருந்தேன். 2 ரெட்டை குழந்தைங்க. பரவாயில்ல. குழந்தை அநேகமாக உங்களை மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. காமெடி இப்படிலாம் பேச சும்மா சொன்னேன். அதுங்க நல்லா அழகாக இருக்கு என்னை மாதிரி. சரி, நான் பையன் கூப்பிட்டு வரேன். நீங்கள் என்ன இப்போ வர்றீங்க? கீழே டக்குனு இப்போ வருவேன் நான். இந்த பையனை வந்துட்டானே. டே வாசு, எங்கே மகன் போனேன்? உங்களை தேடி தான் அந்த பக்கத்து வீதி வரைக்கும் போயிருந்தேன். நான் குழந்தை பிறந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னு அப்பா சொன்னார். ஆமாம், போய் பார்க்கலான்னு போனேன். லதான்னு ஒரு பிள்ளை இருக்குல்லங்க, அந்த பிள்ளை சொல்லிச்சு உங்கள் அம்மா இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லிச்சா. அதாம்மா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போகலான்ல, அங்கே பார்த்து கீழே எதுவும் விழுந்துடாத. இப்போ அது மேலே ஏன் ஏறுற? கீழே விழுற, காலை கீழே போடு. பாத்தியா என்ன சொன்ன? இல்ல, குழந்தையெல்லாம் நான் போய் பார்க்கல. ரெட்டை குழந்தைன்னு சொல்லிச்சு லதா. அதுக்கப்புறம் சரி ஓகே உங்ககிட்டயே வந்து கேட்டுக்கலாம். குழந்தை எது பேருக்கு இது வச்சாங்களாமா? பேரு உடனே வைப்பாங்களா தம்பி? நீ தான் நீ 10 நாள் ஆகும் தம்பி. என்ன பொன் குழந்தையா ஆண் குழந்தையா? ரெண்டுமே ரெட்டை குழந்தை தான் தம்பி. ரெட்டை குழந்தைனா பொண்ணு ஆனான்னு கேட்டேன். ஓ, பொண்ணு தான் தம்பி. பரவாயில்ல, நல்லா அழகா இருக்கு. ஆப்பிள் மாதிரி இருக்கு. என்ன மாதிரியா? ஆமா ஆமா, நீ சரியான ஆப்பிள் தான். அந்த குழந்தை அப்படியே லட்டு மாதிரி இருக்கு தம்பி. லட்டு மாதிரியா? சரி, எனக்கு 1 கிலோ. சரி, காமெடியா? சரி. என்ன வீடெல்லாம் போட்டபடியா இருக்கு? அது நான்லாம் ஒண்ணுமே பண்ணல. நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா தான் ஏதோ கணக்கு எழுதுறேன், அது எழுதுறேன், இது எழுதுறேன்ட்டு இருந்தாரு. ஏதோ கணக்கு எழுதிட்டு ஏதாவது பண்ணிருப்பாரு. அவரு தான் பேசிட்டு இருக்காரு. கேட்டா ஆபீஸ் காலுங்கிறாரு. அவரு ஃபர்ஸ்ட் போனே டேமேஜ்னாரு. 20,000 ரூபாய் கொடுத்து ரெடி பண்றேன். யார்ட்டையும் லோன் வாங்கினேன்னாரு. நான் அவரு அதுக்கப்புறம் போறேன். அந்த கணக்கு போட்டுட்டு இருந்தோம். நானும் அப்பா ஏதோ கணக்கு போட்டுட்டு இருந்தாரு. அவரு லோன் வாங்கினதுட்டு அந்த கணக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம். பேச அவரு சரிடா போன் ரெடியா இருந்திருக்கும், போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்த உடனே போன் பேசுவாரு. எனக்கு சரி வாங்க, அவர் அப்ப ஏதாவது திட்ட போறாரு. ஆபீஸ்ல தான் பேசி இருக்காரு மேனேஜர் கூட. 20,000 ரூபாய் கேட்டிருந்தாருல, அது விஷயமா தான் பேசிட்டு இருக்காரு. அப்படியா? உனக்கு என்ன டான்ஸ் இது இருக்காமா? லதா பண்ண சொல்லுச்சு. நானே சொல்றேன். லதா சொல்லுச்சு. எப்படியும் அடுத்த வருஷம் ஆனுவல் டேக்கு இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இப்படி சத்தமா பாடு தம்பி. என்ன தம்பி இது? விண்ணோடு மேல சத்தம் என்ன? டான்ஸா? ஆமா. யார் தம்பி உனக்கு சொல்லி கொடுப்பா?
அதாம்மா தெரியல, எனக்கு யாருமா இருக்கா சொல்லி கொடுக்க? அம்மா இருக்கேன் சாமி, அம்மா சொல்லித்தரேன். அம்மா உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸா? அம்மாலாம் இப்போ சோலோ டான்ஸில் கப் அடிச்சிருக்கேன் காலேஜில். என்ன நினச்சிக்கிருக்கேன்? காலேஜே போகல நீங்கள்? காலேஜ் அம்மா டிகிரி பிகாம் பிஏ முடிச்சிருக்கேன், தெரியுமா இல்லையா? சரிம்மா. நீயே நம்ம வைக்கிற பெத்த அம்மாவே. காலேஜ் நீங்கள் சம்மந்தா வர்றாங்கிறீங்க, ஆமா முடிச்சிருக்கேங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, எதுவும் நம்புற மாதிரி இல்லை. சரி நம்புறேன், உங்கள் பையன் வேறு என்ன பண்ண முடியும், நம்பி தான் ஆகணும். இல்லை என்ன சோறு போட மாட்டீங்க. நான் போய் சொல்கிறேன்னா அவள் அப்பாட்ட கேளு. அம்மா ஆடுவேனா இல்லை நீ அப்பாட்ட கேளு. நீ ஆமாம் ஏங்க நீங்கள் அதிசயமாக பேசி பையன் என்னமோ கேட்குறேன், என்னன்னு சொல்லுங்கண்ணா. உனக்கு அம்மா வந்து டான்ஸ் ஆடுவாங்களா? அம்மா டான்ஸ் ஆடுவாளா? அதான் நானும் கேட்குறேன், டான்ஸ் ஆடுவாங்களா? ஆடுவா. எப்போ ஆடி இருக்கானா? எப்போ சின்ன வயசுல கோயில் இதுக்கு போவாங்க தெரியுமா? ஆமா, இந்த கம்பம் ஆடுவாங்க. கம்பா ஆடுவாங்க தெரியுமா? கம்பா ஆடுற இந்த பக்கத்துல ஆடுத்துல ஆடிப்பாங்க தெரியுமா? ஆமா தேங்காய் பக்கத்துல. ஆமா, அந்த மாதிரி ஆடிதான் பாத்துருக்காங்க அம்மாவை. இதுல இவங்க டான்ஸர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சொல்லி தராங்களாமா, கொரியோகிராஃபி பண்றாங்களாமா. ஆனுவல் டே வருது எனக்கு, அதுக்கு கொரியோகிராஃபி பண்ண போறாங்களாமா. எனக்கு கொரியோகிராஃபி உங்க அம்மா? ஆமா, ஆனுவல் டேக்கு. ஆமா, கொரியோகிராஃபிக் ஸ்பெல்லிங் மட்டும் கேளுங்க. நீ அதை சொல்லி நம்பிட்டு இருக்கே நீ? அப்போ யார் சொல்லி தர போறா எனக்கு? என்னடா டான்ஸ் நீ ஆடுறது உங்க அம்மா கரெக்டாக தான் இருப்பான், சொல்லி தருவோம். சரி சும்மா ஒரு 2 ஸ்டெப் வேணா போட்டு நம்பி சொல்லு, அப்புறம் நீ முடிவு பண்ணிப்போம். உங்களுக்கு டான்ஸ் ஆடுங்க? எனக்கு டான்ஸ் ஆடுறது நான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கிடையாது, புவர் நான். எனக்கு ஒரு விஷயத்துல மட்டும் ஒன்று நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது படிப்புன்னு வர்றப்போ அந்த இன்வால்மெண்ட் இருக்காது, அந்த லைட்டாக அந்த ஒதுக்குறதுல மொத்தமாக ஒதுக்கியிருப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வர்றப்போ ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற பற்றியா? அதெல்லாம் பண்ணணும்ப்பா, அப்பதானே இப்ப வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்போ நம்பிக்கை இல்லை சத்தியமா நீ ஜெயிச்சிருவேன்ட்டு. இப்பெல்லாம் அண்ணன் ஜெயிக்க முடியுமாடா? ஏன்டா இப்படி பேசுற? ஒரு குட்டி குழந்தை ரீல்ஸ் போடுது, அது கூட பக்காவா ஆடுது, நீ என்ன பண்ற? நீ இப்படி ஆடுறது ட்ரெண்டாடா? இதெல்லாம் எங்க ஊர்ல எங்க தாத்தா ஆடிட்டு இருந்த டான்ஸ் இப்படிலாம் ஆடுறது. அப்புறம்